ஹால் வெல்கம் டு கண்மணி vlogs. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம லாங் வீடியோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி லாங் வீடியோ எடுக்கலான்னு வந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் அடி வாங்கினது தான். நம்மள மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ரீசனால தான் இந்த வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதாவது என்ன அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 35 days பிஃபோர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு ரீலில் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு சேல்ஸ் பண்ணுற ஒரு பேஜ் அது. அந்த பேஜில் ரொம்ப ஃபேமஸான பேஜ் அப்படி இப்படிலாம் கிடையாது. அந்த பேஜில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த பேஜில் அந்த ட்ரெஸ் ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரு ரேட்டுமே ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ட்ரெஸ் சரி நான் எப்படின்னா எப்போவும் இந்த ஆன்லைனில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுற ஆள் கிடையாது. நான் ரொம்ப ரேர். நான் ஆன்லைனில் ட்ரெஸ் எடுக்கிறதே ரொம்ப ரேரு. அப்படியே எடுத்தாலும் ஏதாவது ஆப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரியான ஆப்பில் தான் ட்ரெஸ் எடுப்பேன். இன்ஸ்டாகிராம்லலாம் ட்ரெஸ் இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் எடுக்கும் போதே அந்த பேஜ் பார்க்கும் போதே கொஞ்சம் யோசித்தேன், எடுக்கலாமா வேண்டாமா, இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட காமிச்சேன், ட்ரெஸ் நல்லா இருக்கா கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் நல்லா இருக்குது வாங்கிக்க, எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ப்ரைஸ் சொன்னேன். பரவாயில்ல வாங்கிக்கோ, பர்த்டே வர வருது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்கலான்னு சொல்லிட்டு ஆர்டரும் பண்ணியாச்சு. அதில் பேஜில் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை நான் ஆல்ரெடி என்னோட தங்கச்சிக்கு ஷேர் பண்ணி, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, நான் ஏதாவது வாங்க போகிறேன் ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னா அவளுக்கு ஒரு ஷேர் பண்ணுவேன். அவளுக்கு ஷேர் பண்ணி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் அதை பார்க்கல போல இருக்குது. நானும் ஆர்டரும் போட்டுட்டேன். ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச கலராக பார்த்து ஆர்டரும் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டுட்டு இந்த ஆர்டர் போட்டதே நான் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 days இருக்கும். நான் ஆர்டர் போட்டு ஒரு 20 days கிட்ட இருக்கும். நான் அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி யோசிச்சேன், நம்ம ஒரு ஆர்டர் போட்டிருந்தோமே எங்கே அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி நினச்சக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கீங்க, கொரியர்லேருந்து கால் பண்ணுறோம், ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டேன். ப்ரைஸ் சொல்லியிருந்தாங்க. அதாவது இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 864 rupees. இது நான் உங்களுக்கு இதில் காட்டுற பாருங்கள். இதில் தெரியுதான்னு தெரியல. நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்சலும் வந்துருச்சு, ரிசீவ் ஆகிடுச்சு. நான் பே பண்ணி, ஆனால் கையில் அவங்க கொடுக்கும் போதே நான் இது வாங்கினப்போ இது ரொம்ப தின்னாக இருந்துச்சு இந்த பார்சல். பார்சல் ரொம்ப தின்னாக இருந்துச்சு. அப்போவே நான் யோசித்தேன், இது என்ன நம்ம ஆர்டர் பண்ண ட்ரெஸ் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. வாங்கிட்டு கையில் வாங்கிட்டு நான் பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்டு எனக்கு கடையில் மெஹந்தி ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. அதாவது இந்த பார்சல் ஒரு 7:30 அந்த டைமுக்கு என் கைக்கு ரிசீவ் ஆச்சு. நைட்டு ஒரு மெஹந்தி ஆர்டர் இருந்தது, ஃபேஷியல் இருந்தது, எல்லாம் முடிச்சுட்டு இதை நான் உட்காந்து என்னோடய கஸ்டமர் முன்னாடியே தான் பிரித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 10 o'clock இருக்கும். மறுநாள் எனக்கு பிரைடல் வேலை இருந்துச்சு, ஏலகிரி போகிற வேலை இருந்துச்சு. அதாவது இது எனக்கு 4th அன்னைக்கு வந்துச்சு. 4th அன்னைக்கு நைட்டு எனக்கு இந்த பார்சல் வந்துச்சு. பிரிச்சுட்டு கையில் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இது நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ்ஸே இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு இந்த கவர் கூட பிரித்து பார்க்கணுன்னே தோணல. அதாவது இது கிட்டத்தட்ட